தாயினும் சிறந்ததொரு கோயில் இல்லை, கல்வி தவிர வேறு சிறந்த ஆயுதம் இல்லை என்பதற்கு சான்றாக அதிகாலையில் தாயை இழந்த போதும் +2 தேர்வை எழுதியுள்ளார் நெல்லை மாணவர். நம்ம பிள்ளைய கடனை வாங்கியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க. ஏன் கேட்டா எல்லாரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையோட மைய கருத்து என்னைய போல படிக்காம என் புள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதான். அப்படி ஒரு தாய் கணவரை 6 ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த போதும் பள்ளி பயிலும் தனது 2 பிள்ளைகளையும் வளர்த்து வந்தார். நெல்லை வள்ளியூரைச் சேர்ந்த சுபலட்சுமி தான் அவர். இத்தனை கஷ்டங்களுடன் இதய நோயும் சேர்ந்து இத்தனை நாட்கள் வேதனையில் தவித்து வந்த சுபலட்சுமி நேற்று காலமானார். அவரது மகன் சுனில்குமார் தாய் இறந்த சோகத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத சென்றார். மனதில் கனத்துடன் தேர்வு எழுதி வந்த சுனில் தாயின் பாதங்களை பிடித்து கதறி எழுதார். இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் சுனில்குமாரிடம் பேசியதாகவும் சகோதரனாக துன்பத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். தைரியமுடன் தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள், எப்போதும் துணை நிற்போம் என்ற முதல்வரின் செய்தியையும் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அன்பில் மகேஷ், சுனில்குமார் கல்வியின் மூலம் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், அம்மாவின் பெரும் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தாய் தந்தை இருவரையும் இழந்து வாடும் சுனில்குமார் மற்றும் அவரது சகோதரிக்கு அரசு உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. என் பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திக்கு நல்லா இருந்தால் சரி சார். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே இல்லை, எங்களை யாரும் பார்க்கணுன்னு கூட நான் எதிர்பார்க்கல. என் பேரன் பேத்தி நல்லா இருக்கணும், படிப்பு செலவுக்கோ அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் கூட எங்களால் வச்சாலும் ஒன்றும் முடியாது. ஒரு சென்ட் இடம் வீடாக கொடுத்தா கூட நல்லா இருக்கும், அதுக்குன்னு பாதுகாப்பாக இருக்கு. நாங்கள் இருக்கிற அது ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு தெம்பு எங்களுக்கு கிடைக்கும். நான் 12th படிக்கேன். நேற்று எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. இப்போதைக்கு தாத்தா பாட்டி கூட தான் இருக்கேன். அவங்களுக்கும் வயசு ரொம்ப ஆகிட்டு. நான் அடுத்து என் மேல் படிப்புக்கும் தங்கச்சி படிப்புக்கும் எப்படி படிக்க போகிறான்னு தெரியலை. நேற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க நேற்று ஃபோன் பண்ணி தம்பி உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுப்பா நாங்கள் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இப்போ மேல் படிப்புக்கும் தங்கச்சியோட படிப்புக்கும் தான் ஒரு உதவி வேணும். அதுமாதிரி இப்போதைக்கு எங்கள் ஆச்சி தாத்தா கூட தான் வீட்டில் இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.